வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாண்டிச்சேரி பீப்பிள் மட்டுக்கும் தனியா ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. அது குறிப்பா 10ஆம் வகுப்பு தரத்தில எம்டிஎஸ் அப்படிங்கிற ஜாப்க்கு எக்ஸாம் நடத்துனாங்க. அதோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீயா. இப்போ தமிழ்நாடு அளவுல நீங்க எக்ஸாம் நேரம் சீனியர், ஜூனியர் பிலிப், ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் போன்ற பணிகளுக்கு நீங்க தயாராகிறீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதே மாடல்ல உங்களுக்கும் கேட்கலாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லா கொஷின்ஸும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஷின்ஸ் அவங்க ஆன்சர் செக் பண்ணதில எனக்கே சில டவுட்ஸ் இருக்கு. நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. எனக்கு இந்த கொஷின்ஸ் ஆன்சர் டவுட்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம அதெல்லாம் டிஸ்கஷன் அடுத்த காணொளியில நம்ம பண்ணலாம். அதாவது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது? அது ஆன்சர் 6. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, சட்ட மேலவை இருக்குதான்னா இல்லங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல சட்ட மேலவை இல்ல. அது 1986ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அப்போதைய முதல்வர் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த சட்ட மேலவைய நீக்கிட்டாங்க. மாநில அமைச்சரை குழுவின் தலைவர், அதாவது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு முறை, அது ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 62. அப்போ உச்ச நீதிமன்றம் எவ்வளோங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. 65. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? எல்லாருக்கும் தெரியும், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி தான். இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன? 5 வழிகள் உள்ளன. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் சோசியலில் புக் பேக் பண்ணாட அப்படியே இருக்குங்க. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1948 டிசம்பர் 10. அந்த டிசம்பர் 10 தான் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் அடுத்தே கேட்டிருக்காங்க பாருங்களேன். உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் டிசம்பர் 10, 1948. அப்போ இந்த 2 கொஷினுமே ஒரே பேர் கொஷின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா புது டெல்லி. சரிங்களா? அப்போ நம்ம முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணும்போது சொன்னால், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னு நமக்கு படிச்சிருந்தோம், அருண்குமார் மிஸ்ரா. அதே போல் தமிழக மனித உரிமை ஆணையர் யாருன்னு படிச்சிருந்தோம், அது மாணிக்கவேல் அப்படிங்கிறது வருவார்ல. மாணிக்கவேல் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது படித்து வச்சுக்கோங்க. நம்ம சர்டிஃபிகேட்டில் வாங்கினவங்களுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நமக்கு தலைவர் கேட்கலாம், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? தமிழக மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1993. ஐநா சபை பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டை சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. அது கேர்ள் சைல்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்தெந்த சர்வதேச ஆண்டு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி படிங்க. அதாவது நம்ம அடுத்த கிளாஸஸும் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் தேடலை தொடங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2019 சர்வதேச பருப்பு ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ 2020 சர்வதேச என்ன ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஆண்டு படித்து வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ 1970 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது ஐநா. போஸ்கோ ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2012 கொண்டு வந்தாங்க. போஸ்கோ ஆக்ட் 2012. இந்திய அரசு பார்த்தீங்கன்னா குவாஷி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அரை கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் படிக்கும்போது கூட்டாட்சி அப்படின்னு படிச்சிருக்கேன். இந்த கொஷினுமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம அடுத்த காலையில் இதை பற்றி நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுவோம். எனக்கு இது இந்த ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டினாக தான் எனக்கும் தோணுது. முதலில் நோட்டா எந்த பொதுத்தேர்வில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது 2013 தான் அது காமிச்சது. இப்போ இவங்க 2014ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே எனக்குமே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறவங்க எந்த ஸ்கூல் புக்குன்னு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அடுத்த காணொலியில் நம்ம செக் பண்ணலாம். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர். சரிங்களா? தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் இது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தது மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. 1882 ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? அவர் தான் ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? ரிப்பன் பிரபு. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையின் கட்சியின் தலைவரை முதலமைச்சர் நியமனம் செய்வார் ஆளுநர், அதாவது கவர்னர். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்பாடுகளை குறிக்கும் நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா தடை நீதி பேராணை. அதுதான் ஓகே ஆன்சர். உயர்நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, அது குடியரசுத் தலைவர்.
மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் வந்து தர்மலா வெங்கடபதி. மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் தர்மலா வெங்கடபதி. கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சொல்லப்படும் ஒரு கல்லின் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பாதை இயக்கம். கயிற்றை கல்லில் தொங்கிட்டோம்னா அது அந்த சுற்றி விட்டோம்னா அந்த வட்டப்பாதையில் தான் இயங்கும். ஓகேவா? இது 8ஆம் வகுப்பு சயின்ஸ் புக்கில் இருக்குங்க. இலைத்துளியின் முக்கிய வேலை வந்து பார்த்திங்கன்னா நீராவி போக்கு. இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. இலைத்துளியின் முக்கிய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீராவி போக்கு 4th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட்லேயும் அந்த கொஷின்ஸ் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் டேஸ் காலத்தை சேர்ந்தது? புதிய கற்காலம். சிந்து சமவெளி நாகரிகம் டேஸ் காலத்தை சேர்ந்தது? புதிய கற்காலம். சூரியனை சுற்றி ஒரு சிறிய திடப்பொருட்களே வந்து பார்த்திங்கன்னா சிறுகோள்கள் எனப்படும். சூரியனை சுற்றி ஒரு சிறிய திடப்பொருட்களே சிறுகோள்கள் எனப்படும். கல்பெலிய டேஸ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும். ராஜஸ்தான். அப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்தோட நடனங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அது ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. நம்மளும் அடுத்த வீடியோ பட போகிறோம். கல்பெலிய வந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? சரி, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன். ஸோ நான் வந்து ஒரு காணொலி பண்ணியிருந்தேன் 4ஆம் வகுப்புலேருந்து முக்கிய வினாக்கள் அப்படின்ட்டு. அதில் வந்துமே நான் சொல்லியிருப்பேன் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு வந்து சென்னை மாநகராட்சி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்துமே கேட்குறாங்க. நம்ம அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணி கேட்குங்க. வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாங்க. யூக்கரியட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆரோப்பில் இருக்குது. நியூக்ளியஸ். உள்ளீட்டு கருவி அல்லாத எது? அது என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே இங்கிலீஷில் வந்து அவுட்புட் டிவைஸ்ன்னு கேட்டிருக்காங்க, கீழே வந்து இன்புட் டிவைஸ் இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்து மவுஸ் வந்து ஒரு இன்புட் டிவைஸு, கீபோர்டு இன்புட் டிவைஸு, பென்ட்ரைவ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை ஒரு பாட்டாவோ வாய்ஸாவோ சொல்லும். அதனால அது அவுட்புட் டிவைஸு. அப்போ உள்ளீட்டு கருவி இல்லாதது வந்து அவுட்புட் டிவைஸ் தான். அப்போ வந்து ஸ்பீக்கர் தான் கரெக்டு ஒலிபெருக்கி. அப்புறம் வந்து இன்புட் டிவைஸ்ன்னு கேட்குறேன். இன்புட்னா நம்ம கொடுக்குறது உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு தான். நம்ம கீபோர்டில் டைப் பண்ணால் அது இன்புட் ஆகுது. அது வந்து கீபோர்டு தான் கரெக்டு. உள்ளீட்டு கருவி வந்து விசைப்பலகை கீபோர்டு. இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? அது 7வது. சரிங்களா? இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடுனா 7வது பெரிய நாடு. அதாவது இந்திய அளவில் தமிழ்நாடுமே வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் 7வது தான். அதாவது உலக அளவில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் அது 7வது பெரிய நாடு. அப்போ வந்து மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு 7வது பெரிய மாநிலமாக இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்லார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைமையிடம் எங்கே உள்ளது அப்படின்னா சைனா. அதே போல் சார்க்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரிக்ஸு, சார்க்கு, சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல, ஏசியன் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரிக்ஸு, G20, ஓகேங்களா? இந்த இதை வந்து நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லதாங்க. நமக்கு வந்து சார்க் கூட்டமைப்பில் இருக்கும். அதே போல் பிரிக்ஸ்லையும் இந்தியா இருக்குது. சார்க் அமைப்பின் தலையிடமே எது? ரீசெண்டாக அங்கே மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது சைனா. பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை. அதே போல் ரிசர்வ் பேங்கோட தலைமையிடம் மும்பை தான் அமைந்திருக்கு. அப்போ வந்து பார்க்குறதுனா கனரா பேங்கோட தலைமையகம் வந்து பெங்களூரு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் சென்னை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் அது நேஷனலைஸ்டு பேங்க் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஜெனீவா. அப்புறம் வந்து WHO அது எங்கே இருக்குது? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது உலக நிறுவனங்கள் இருக்குல்ல, அது IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதோட தலைமை எங்கே இருக்குது? WHO, WTO. ஸோ இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ஜெனீவாவில் இருக்குது உலக வர்த்தக அமைப்பு. ஓகேவா? சித்தன்னவாசல் கோயிலுக்குள் எங்கே அமைந்துள்ளதுன்னா புதுக்கோட்டை. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. ஸோ இந்த குடவோலை முறையை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆதிச்சநல்லூர் உள்ள கல்வெட்டில் தான் குறிப்பிட்டிருக்கு. இது வந்து நான் 3ஆம் புக்கில் தான் நேற்று ஒன்வேர்டு எடுக்கும்போது பார்த்தேன். ஓகேவா? 8 வழிப்பாதைகள் என்பது யாருடையது? புத்தா. சரிங்களா? அந்த புத்தக அதாவது நம்ம இப்போ புத்தகம்
புக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் ஒரு புக்கை படிக்கும்போது பார்த்தேன். அதாவது புத்தரை பற்றி படிக்கிற கதைகள் அதுதான் காலப்போக்கில் மருவி புத்தகம் அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா. அப்போ புத்தகா அப்படின்னாலே இப்போ 8 வழி மார்க்கங்களை சொல்கிறது வந்து புத்தாங்க. அந்த புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா புத்தரிலிருந்து தான் வந்தது. நைல் நதி நன்கொடை என அழைக்கப்படும் நாடு வந்து எகிப்து. அப்புறம் வந்து சாணக்கியர்னா யார் அப்படின்னா கௌடில்யர். அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1920. அப்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து கிளாஸஸ் பண்ணுறேங்க உங்களுக்காக, ஓகேவா. ஸோ 41 ஆன்சர் வந்து 2, 42 சி, 43 பி, 44 0. ஏன்னா சிம்பிள் தான். இப்போ நம்ம ரேஞ்சுக்கு பீச்சுன்னா அது லார்ஜெஸ்ட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் 8 தான், ஸ்மாலஸ்ட் நம்பர் 8 தான். 8 - 8 வந்து 0 தான். இது இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறது தான், ஓகேவா. இந்த ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4ஓட மடங்கு அது பார்த்தீங்கன்னா இப்போ 4 3 12, 7 3 21. அப்போ இதுதான் கரெக்டாக ஆன்சர் வருது. அப்போ இந்த இதுக்கு சமமான ரேஷியோ இருக்குது சரிங்களா. அப்போ 4ஓட அடுத்து வந்து 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 2 8, 7 2 14, எதுவுமே இல்லை. அப்போ 4 × 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 3 12, 7 3 21 இருக்குது. அப்போ வந்து டி தான் ஆன்சரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாகவே நம்ம ஓரலாக சொல்கிறனால சொல்கிறேன். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிஷம் தாமதமாக இயங்கினால் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் பிற்பகல் 6 மணி நேரத்தை காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காலையில் 7 மணிக்குங்க ஒரு கடிகாரம் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த கடிகாரம் ஓடுது. ஆனால் வந்து 2 நிமிஷம் வந்து கம்மியாக ஓடுதுன்னா மொத்தம் 11 மணி நேரம் ஆகுது. அப்போ காலையில் 7 to சாயந்தரம் 7னா 12 மணி நேரம். காலையில் 7 இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் 11 மணி நேரம் வருது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம்னா அப்போ 11 × 2 போட்டிங்கன்னா 22 நிமிஷம் வருது. அப்போ டோட்டலாக உள்ள ஹவர்ஸ் 6 மணி நேரத்தில் வந்து நம்ம 22 நிமிஷம் கழித்தோம் அப்படின்னா 6 மணியில் 5 மணி 38 நிமிடங்கள் சரிங்களா. இதுதான் கரெக்டு. ஸோ நான் ஓரளவு சொல்கிறேன். நம்ம வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு போர்ட்லேயே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 47க்கு வந்து டி 80 கிலோமீட்டர், 48 சி வந்து 160, 49 வந்து சி 35. தரவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், மெஷர்மெண்ட், வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறையா வரும் சரிங்களா. இது வந்து அதுதான் அது இவை அனைத்தும். 51க்கு வந்து டி ஆன்சரு. இதுக்கு வந்து 52 வந்து பி. 53 வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சரு. 54 வந்து பி. 55 டி. 56 வந்து டி. 57 சி. 58 சி. 59 டி. 60 பி. அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் நார்மல் கொஸ்டின். 64 வளரும் பருவத்தின் நலமான வாழ்விற்கு வந்து 8 to 10 மணி நேரம் தேவைப்படுங்க சரிங்களா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வளரிளம் பருவம் டீனேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குடைய கால அளவு என்னென்னா 11 to 19 வயசில் டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. உணவுப் பொருட்களை நீரில் ஊற வைக்கும் போது கொதிக்கும் போது உயிர் சத்துக்கள் வைட்டமின் வெளியேறிவிடும். அது எப்படின்னா பி மற்றும் சி. அது நான் இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் படித்தேன். அப்போ வந்து அதில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் படிக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா வைட்டமின் பி அண்ட் சி வந்து நம்ம ஆவியாதல் முறையில் பண்ணும்போது அதெல்லாம் வைட்டமின் பி அண்ட் சி வந்து வெளியேறாமல் தடுக்கப்படுது, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லியில் அவிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அவிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சத்து வெளியேறது குறைக்கப்படுகிறது. அதுவே கொதிக்க வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பாயில் பண்ணி இது பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம சுட்டோம்னா வெளியேறுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வைட்டமின் பி அண்ட் சி தான் இது. 3rd ஸ்டாண்டர்ட் புக்கிலே நான் வந்து அடுத்த கிளாஸ் நடத்துகிறேன். அதில் வந்து இதுக்கான பதில் வந்து இருக்குது, ஓகேவா. ஊட்டச்சத்துக்கள் இழப்பை குறைப்பதற்கு சமையலில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் 4th ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. புளி and எலுமிச்சாறை பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை கெட்டுப்போக நீண்ட நாள் பாதுகாக்க வந்து பார்த்திங்கன்னா அறை வெப்பநிலையில் பயன்படுத்தலாம்.
இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1965. இது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குங்க. தயிர் உருவாக பயன்படும் நுண்ணுயிர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ். சோயா மச்சில் 42% புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டுமே நம்ம வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா கரையும் பீட்டா குளுக்கான் இருக்குது. நெல் அவித்தலை இழக்கப்படும் உயிர்ச்சத்து தடுக்கப்படுவது எது வந்துன்னா சி. ஓகேவா. பயிர்களை முளை கட்டுவதால் டேஸ் உயிர்ச்சத்து மிக அதிகமாக உருவாகிறதுனா வைட்டமின் சி. காசநோயால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு வந்து அதாவது லங்ஸு. ஸோ இதுவுமே நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோங்க. நம்ம வந்து அதில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் இதில் கவர் ஆகுது. சரியானவற்றை தேர்ந்தெடு. உழுவது என்பது மண்ணை தள்ளுபடி செய்யும் முறை. ஓகேங்களா. ஸோ இதுதான் சரி. இது நீர்ப்பாசனம் செய்து மிகவும் நல்ல முறையாகும். இது வந்து சி வந்து சொட்டு நீர் பாசனம். கம்பளி முதன்முதலில் உருவாகிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. கம்பளி முதன்முதலில் உருவாகிய இடம் வந்து மெசபடோமியா. இந்த வடிவத்துக்கு ஆடம்பரத்தை சேர்க்கும் அலங்கா டெக்கரேட்டிவ். ஓகேவா. பேரிடியின் போது பாதிக்கப்பட்டவருக்கு தேவைப்படும் உதவி செய்யும் சங்கம் வந்து ரெட் கிராஸ். அது செஞ்சிலுவை சங்கம். இந்தியாவின் சுகாதார அமைப்பை கொண்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்ளூர் மாநிலம் அனைத்தும் தான். ஓகேவா. சரியில்லாத நீக்கு, தோல் பராமரிப்பு, வாய் பராமரிப்பு, நகை பராமரிப்பு. இப்போ தெருவு பராமரிப்பு தான் சரியில்லாது. சரிங்களா. 4ல் அப்போ வந்து பி தான் ஆன்சர். சிக்குன்குனியா வைரஸின் அடைகாக்கும் காலம். ஸோ இதுவுமே 5th ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. 2 to 12 நாள். தீயணைக்கும் வாகன அதிகபட்ச வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். தீயணைக்கும் வாகனங்கள் செல்லப்படி அதிகபட்ச வேகம் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு லங்ஸு, நுரையீரல். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1982 2வது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டு எங்கு செல்லுபடியாகும் அப்படின்னா பிரிவு 13 படி இந்திய நாடு முழுவதும். ஓகே. கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் இதனை வாகனத்தை இயக்கலாமா? வாகனத்தை இயக்கக்கூடாது. உராய்வுதல் ஏற்படும் முதல் எங்கு அதிகம் அப்படின்னா குறுகிய சாலைகள், மார்க்கெட் பதிகள். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் சாலை ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1989. சந்திப்பில் பிரியும் 2 ஊர்களின் பெயர்களையும் தூரங்களையும் குறிப்பிடும் பலகை இருக்கும் இடம் ரோடு ஜங்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து டிரைவர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது சிலபஸ் இல்லை, அதனால் இவர் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஊர்களின் தூரம், தங்குவசதி போன்ற ஓட்டுநர் தெரிவிக்கும் சின்னம் வந்து தகவல் சின்னம். விளக்கு சக்கரில் மஞ்சள் நிறம் விட்டு இருந்தால் சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்குவோம். தமிழ்நாடு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஆடியோ எழுத்துக்கள் எவை வந்து டிஎன். அதே பாண்டிச்சேரிக்கு பிஒய்ன்னு போட்டிருப்பாங்க, கர்நாடகாவுக்கு கேன்னு போட்டிருப்பாங்க, கேரளாவுக்கு கேஎல்னு போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய வண்டியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். உத்தரவு சின்னங்கள் தரும் உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 92 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் வந்து எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன எதுக்குன்னா உந்தி செல்ல தடை. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு என்னன்னா டி வந்து என்னது கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சற்று முன் இடதுபுறம் செல்லவும். அதுதான் ஆன்சரு. இதுக்கு என்னன்னு அர்த்தம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை குறிக்குதுன்னா இது வந்து வேக கட்டுப்பாடை தான் குறிக்கிறது, வேக வரம்பை குறிக்கிறது. மோட்டார் வாகன சட்டம் 1988 ஒவ்வொரு ஓட்டுநரும் கைசைகை செய்ய எந்த பிரிவில் கூறப்படுதுன்னா பிரிவு வந்து 121. சாலை ஒழுங்குமுறை விதிகளின்படி பிரிவு 110 உள்ள எண்ணிக்கை வந்து 32. மோட்டார் வாகன சட்டத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை தொடர்பான எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளனா பிரிவு 122. மோட்டார் வாகன சட்டத்தில் ஆர்சி பெர்மிட் வண்டியை பறிமுதல் செய்ய அதிகாரம் பற்றிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு வந்து 207. நீளமான பாரத்தை இயக்கும் ஓட்டுநர் கட்டுப்பாடு தெரிவிக்கும் விதி வந்து 29. வாகனத்தை கட்டி இழுத்து செல்லுதல் பற்றிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சொந்தமாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க டிரைவர் சொந்தமாக. ஓகேவா. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே. அதனால் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீசனபிளாகவும் ஒர்த்தபிளாகவும் தான் இருக்குது. ஸோ 10th தரத்துக்கு. ஸோ இதில் இருந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கமெண்டில் தெரிவிங்க. அதோட டிஸ்கஷன் வந்து நம்ம அடுத்த காணொலியில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாலஜி, ரீடர் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.